சற்று முன் வெளியான ஒரு அதிர்ச்சியான தகவல். இந்தியாவில் இன்னும் ஒரு மாதத்துக்கான எல்பிஜி தான் இருக்கு. அப்போ ஒரு மாசத்திற்கு பின் என்ன நடக்கும் என்று உங்களுக்கு தெரியுமா? அதை பத்தி பார்க்க போறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க நண்பர்களுக்கு தெரியப்பட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. ஈரான் போர் உலக நாடுகளை உருக்கி உள்ளது. மேற்கு ஆசியாவில் போர் மேகங்கள் சூழ்ந்துள்ள நிலையில் இந்தியாவில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட போவதாக கிளம்பிய வதந்திகளால் ஸ்ரீநகர் முதல் கன்னியாகுமரி வரை பெட்ரோல் பங்குகளில் மக்கள் கூட்டம் அலைமோதி வருகிறது. உண்மையில் நிலைமை என்ன என்று இங்கே முழுமையாக பார்ப்போம். நீங்க வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஐயோ, நாளைக்கு வண்டி ஓடுமா, பெட்ரோல் கிடைக்குமா? கடந்த 2 நாட்களாகவே சமூக வலைதளங்களில் பரவி வரும் ஒரு மெசேஜ் இந்தியர்களை மிகவும் பரபரப்பில் ஆழ்த்தி உள்ளது. குறிப்பாக ஜம்மு காஷ்மீரின் ஸ்ரீநகரில் நேற்று மாலை மக்கள் வேன்களுடனும் வாகனங்களுடனும் நீண்ட வரிசையில் காத்திருந்த புகைப்படங்கள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அந்த வகையில் அரசு தரப்பில் விசாரித்தால் படம் அப்படியே தலைகீழாயிருக்கிறது. யாரும் பயப்பட வேண்டாம், நம்மிடம் போதுமான இருப்பு உள்ளது என மத்திய பெட்ரோலிய அமைச்சகம் அதிரடி விளக்கம் அளித்துள்ளது. அதாவது 60 நாட்களுக்கு கவலை இல்லை என்று சொல்லப்படுகிறது. மத்திய அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி இந்தியாவின் கச்சா எண்ணெய் இருப்பு முன்பை விட பலமாக உள்ளது. தற்போது நம்மிடம் 60 நாட்களுக்கு தேவையான கச்சா எண்ணெய், பெட்ரோல் மற்றும் டீசல் கையிருப்பில் உள்ளது. இது தவிர அடுத்த 60 நாட்களுக்கு தேவையான இறக்குமதிகளும் ஏற்கனவே உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஆகையால் மொத்தமாக பார்க்க போனால் சர்வதேச அளவில் என்ன நடந்தாலும் சரி, அடுத்த 74 நாட்களுக்கு இந்தியர்களுக்கு எரிபொருள் தட்டுப்பாடு என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று சொல்லப்படுகிறார்கள். மறக்காம நீங்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. மேற்கு ஆசியாவில் போர் தொடங்கிய போது 50 நாட்களுக்கு மட்டுமே இருந்த இருப்பு இப்போது 74 நாட்களாக உயர்த்தப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. சரி, எல்பிஜி சிலிண்டர் தட்டுப்பாடா என்று பார்க்க போனால் சமையல் எரிவாயுவை பொறுத்தவரை நாம் இறக்குமதியை விட உள்நாட்டு உற்பத்தியையே அதிகம் நம்பியிருக்கிறோம். கடந்த சில காலங்களாகவே உள்நாட்டு சுத்திகரிப்பு நிலையங்களில் உற்பத்தி பொறுத்தவரை 40% அதிகரிக்கப்பட்டுள்ளது. இப்போது தினமும் 50,000 மெட்ரிக் டன் எல்பிஜி உற்பத்தி செய்யப்படுகிறது. இது நமது நாட்டின் தேவையில் 60%க்கும் மேல். ஆகையால் மீதமுள்ள தேவைக்காக அமெரிக்கா, ரஷ்யா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளிலிருந்து கப்பல்கள் ஏற்கனவே இந்தியா நோக்கி வந்து கொண்டிருக்கின்றன. எனவே அடுப்பு எரியாது என்ற கவலை இல்லத்தரசிகளுக்கு தேவையில்லை. சில பெட்ரோல் பங்குகளில் ஸ்டாப் போர்டு தொடங்குகிறதே என்ற கேள்வி பெட்ரோல் பங்குகளின் சங்கத்தினர் கடந்த 2 நாட்களில் மட்டும் பெட்ரோல் டீசல் விற்பனை அகில இந்திய அளவில் 15% அதிகரித்து உள்ளது. ஒரு சில இடங்களில் 50% வரை தேவை கூடியுள்ளது. பலர் டேங்க் நிரப்ப வேண்டும் என்று நிரப்பி வைக்கிறார்கள். இது தட்டுப்பாட்டால் அல்ல, மக்கள் பீதியில் அளவுக்கு அதிகமாக பெட்ரோல் போடுவதுதான் எங்கள் சப்ளை செயின் மிக வலுவாக உள்ளது என தெளிவுபடுத்தி உள்ளது. ஆகையால் சமூக வலைதளங்களில் பரப்பப்படும் போலி செய்திகளை நம்பி பணத்தையும் நேரத்தையும் வீணாக்காதீர்கள். தேவையில்லாமல் பெட்ரோல் பங்குகளில் கூட்டமாக சேருவதே ஒரு செயற்கையான தட்டுப்பாட்டை உருவாக்கிவிடும். வதந்தி பரப்புவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அரசு எச்சரித்துள்ளது. மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே சமயம் ஈரான் மற்றும் அமெரிக்கா போர் நடைபெற்று வருகிறது. போரை நிறுத்த அமெரிக்கா முன்வைத்த 15 அம்ச திட்டத்தையும் ஈரான் நிராகரித்து விட்டது. மேலும் தனது தாக்குதலையும் ஈரான் தீவிரப்படுத்தியுள்ள நிலையில் இதற்காக ஈரான் தங்களுடன் மறைமுகமாக பேச்சுவார்த்தை நடத்துவதாக ட்ரம்ப் தொடர்ந்து கூறி வருகிறார். இந்த சூழலில்
நல்லெண்ணெய் அடிப்படையில் 10 கப்பல்களில் எண்ணெயை தங்களுக்கு பரிசாக ஈரான் அளித்ததாக ட்ரம்ப் கூறி அதிர வைத்து இருக்கிறார். அதாவது போர் நிறுத்தம் தொடர்பாக அமெரிக்காவுடன் ஈரான் மறைமுக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதாக ட்ரம்ப் கூறி வரும் நிலையில் பதட்டத்திற்கு நடுவே நல்லெண்ணெய் அடிப்படையில் 10 படகுகளில் எண்ணெயை தங்கள் நாட்டிற்கு வழங்கியதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறியுள்ளார். ஆகையால் பாகிஸ்தான் நாட்டு கொடியுடன் இந்த எண்ணெய் டேங்கர்கள் இயக்கப்பட்டதாகவும் ட்ரம்ப் கூறியுள்ளார். முன்னதாக கடந்த செவ்வாய்க்கிழமை பேட்டியளித்த ட்ரம்ப் அமெரிக்காவுக்கு மிக சிறந்த பரிசை ஈரான் அளித்து இருப்பதாக சூசகமாக கூறியிருந்தார். இந்த நிலையில் வெள்ளை மாளிகையில் கேபினட் கூட்டத்தில் பங்கேற்ற பிறகு அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே வெளிப்படையாக தெரியாத தொடர்புகள் நடைபெற்று வருவதை இந்த விவகாரம் காட்டுகிறது. நாங்கள் உறுதியாகவும் உண்மையாகவும் இருக்கிறோம் என்பதை காட்டும் விதமாக 10 எண்ணெய் படகுகளை உங்களுக்கு கொடுக்கிறோம், 10 பெரிய படகுகளில் முழுவதும் எண்ணெய் கொடுக்கிறோம் என்றன. ஆகையால் முதல் குழுவான டேங்கர்கள் ஒரு சில நாட்களுக்கு முன்பே அந்த முக்கியமான ஹார்மோஸ் நீர் வழியாக நகர தொடங்கியிருந்தன. நான் செய்திகளை பார்த்தேன். அப்போது அவர்கள் ஏதோ அசாதாரணம் நடக்கிறது என்று சொன்னார்கள். ஹார்மோஸ் நீரிணையின் நடுப்பகுதியாக 10 கப்பல்கள் நேராக சென்று கொண்டிருந்தன. எண்ணெய் நிரப்பப்பட்ட 10 பெரிய டேங்கர்கள் அப்படியே சென்று கொண்டிருந்தன. அப்போது நான் சரி, அவர்கள் சொன்னது உண்மைதான் என்று நினைத்தேன். அந்த கப்பல்கள் பாகிஸ்தான் கொடியுடன் இருந்தது போல தோன்றியது. சரியானவர்களுடன் நாம் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் என்பதற்கான ஆதாரமாக இது நடந்தது. மேலும் இந்த டேங்கர் நகர்வு பின்னணியில் நடைபெற்று வரும் விரிவான பேச்சுவார்த்தைகளுடன் தொடர்புடையதாக இருக்கலாம் என்று ட்ரம்ப் கூறினார். முன்னதாக ட்ரம்ப் அளித்த இன்னொரு பேட்டியில் அயதுல்லா கமேனியில் மறைவுக்கு பிறகு புதிய உச்ச தலைவராக என்னை பொறுப்பேற்க ஈரான் அளித்தது என்றும் அதைதான் நிராகரித்து விட்டதாகவும் கூறி அதிர வைத்தார். ட்ரம்ப் கூறுகையில் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. உடன்பாட்டை ஏற்படுத்தி கொள்ள ஈரான் ஆகையால் முதல் குழுவான டேங்கர்கள் ஒரு சில நாட்களுக்கு முன்பே அந்த முக்கியமான ஹார்மோஸ் நீர் வழியாக நகர தொடங்கியிருந்தன. நான் செய்திகளை பார்த்தேன். அப்போது அவர்கள் ஏதோ அசாதாரணம் நடக்கிறது என்று சொன்னார்கள். ஹார்மோஸ் நீரிணையின் நடுப்பகுதியாக 10 கப்பல்கள் நேராக சென்று கொண்டிருந்தன. எண்ணெய் நிரப்பப்பட்ட 10 பெரிய டேங்கர்கள் அப்படியே சென்று கொண்டிருந்தன. அப்போது நான் சரி, அவர்கள் சொன்னது உண்மைதான் என்று நினைத்தேன். அந்த கப்பல்கள் பாகிஸ்தான் கொடியுடன் இருந்தது போல தோன்றியது. சரியானவர்களுடன் நாம் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் என்பதற்கான ஆதாரமாக இது நடந்தது. மேலும் இந்த டேங்கர் நகர்வு பின்னணியில் நடைபெற்று வரும் விரிவான பேச்சுவார்த்தைகளுடன் தொடர்புடையதாக இருக்கலாம் என்று ட்ரம்ப் கூறினார். முன்னதாக ட்ரம்ப் அளித்த இன்னொரு பேட்டியில் அயதுல்லா கமேனியில் மறைவுக்கு பிறகு புதிய உச்ச தலைவராக என்னை பொறுப்பேற்க ஈரான் அளித்தது என்றும் அதைதான் நிராகரித்து விட்டதாகவும் கூறி அதிர வைத்தார். ட்ரம்ப் கூறுகையில் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. உடன்பாட்டை ஏற்படுத்தி கொள்ள ஈரான் விரும்புகிறது. ஆனால் அதை சொல்வதற்கு அச்சப்படுகிறார்கள். ஏனெனில் அவர்கள் தங்கள் சொந்த மக்களால் கொல்லப்படுவார்கள் என்று நினைக்கிறார்கள். அது மட்டுமின்றி அவர்கள் எங்களால் கொல்லப்படுவார்கள் என்றும் பயப்படுகிறார்கள். இதனால் ஈரான் ரகசியமாக பேச்சுவார்த்தை நடத்த விரும்புகிறது. அயதுல்லா அலி கமேனி உயிரிழந்த பிறகு ஈரானின் அடுத்த உச்ச தலைவராக நான் வர வேண்டும் என்ற யோசனையை ஈரான் தலைமை முன்வைத்தது. ஆனால் நான் அதை நிராகரித்து விட்டேன் என்றார். மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ என்னென்ன போடலாங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க.